கண்ணெதிரே தோன்றினாள். சத்தம் போறீங்க, சொன்னா கேளுங்க, வெளியில போங்கய்யா. யோ, நாங்க கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச பணத்தை ஏமாத்தலான்னு பாக்குறீங்களா? அண்ணா, ருத்ராமா ரொம்ப நல்லவங்கண்ணா. அவங்க எங்கேயும் போவாங்கண்ணா, இங்கதான் இருக்காங்க. உங்க பணம் திரும்ப வந்துருண்ணா. நீயும் வெயில நின்னு தானே சம்பாதிக்கிற. உன்னோட பணம் போயிருந்தா எங்களோட வழி புரிஞ்சிருக்கும். ருத்ராமா நல்லவங்கம்மா, சொன்னா புரிஞ்சுக்கங்க. உங்க பணம் எங்கேயும் போகாது. யோ, உன்ன மாதிரி ஆள் இருக்கிறதுனாலதான் ருத்ரா பணத்தை வாங்கிட்டு ஏமாத்திட்டு இருக்கா. முதல்ல இவனை அடிக்கிறா. சார், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். ருத்ராமா பணத்தை ஏமாத்துறாங்கன்னு சொல்லி இவங்க எல்லாம் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க சார். நீங்க முதல்ல போலீஸுக்கு போன் பண்ணுங்க சார். இல்லைன்னா இவங்க வீட்டுக்குள்ள வந்துருவாங்க சார். கைது செய், கைது செய். ஹலோ, சீக்கிரம் வாங்க சார். போராடுவோம், போராடுவோம். அமைதியா இருங்க, உங்க பணம் எங்க போகாது. ஒளிக, ஒளிக. கைது செய், கைது செய். திருப்பி கொடு, திருப்பி கொடு. திருப்பி கொடு, திருப்பி கொடு. திருப்பி கொடு, திருப்பி கொடு. ஒளிக, ஒளிக. ஒளிக, ஒளிக. கைது செய், கைது செய். கைது செய், கைது செய். என் பொண்ணு கல்யாணத்துக்கு வச்சிருந்த பணம் வட்டி அதிகமா வரும்னு நம்பி உங்ககிட்ட கொடுத்தேன். இப்படி அநியாயமா ஏமாத்திட்டீங்களே. நீங்க நல்லா இருப்பீங்களா? நல்லாவே இருக்க மாட்டீங்க. நாசமா போயிடுவீங்க. உங்க குடும்பத்துல யாருக்கும் நல்ல சாவே வராது. உங்க வம்சம் இதோட அழிஞ்சு போயிடணும். என் பொண்டாட்டி ஆபரேஷனுக்காக வச்சிருந்த பணம் போச்சே, அவளுக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆச்சு, உங்க குடும்பத்துல ஒருத்தரையும் நான் சும்மா விட மாட்டேன். நம்மளுடைய பணத்தை வாங்காம யாரும் ஒரு அடி கூட இங்க நகரக்கூடாது. ஒளிக, ஒளிக. அடிக்காதே, அடிக்காதே. அடிக்காதே, அடிக்காதே. அடிக்காதே, அடிக்காதே. சிவா, என்ன நடக்குதுங்க? பொதுமக்கள் எல்லாம் ஏன் இப்படி வந்திருக்காங்க? நான் தான் இன்வெஸ்டர்ஸ் கிட்ட ஒரு நாள் டைம் கேட்டிருந்தேனே. தெரியல அத்த, எப்படியோ மக்களுக்கு நியூஸ் லீக் ஆயிடுச்சு. கூட்டம் வர அதிகமாயிட்டே இருக்கு. நாம தாமதிக்க தாமதிக்க அவங்களோட கோபம் இன்னும் அதிகமாயிட்டே இருக்கும். ஏதாவது அசம்பாவிதம் நடக்கிறதுக்குள்ள நாம போய் அவங்க கிட்ட பேசலாம்.